திருப்பூரை சேர்ந்த ராகுல் என்பவர் கொல்கத்தாவில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலா இணைகிறார். பாலா, வணக்கம். இந்த கொலைக்கான காரணம் என முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக பவித்ரா. அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதிக்குட்பட்ட படியூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராகுல். சொந்தமாக ஈச்சர் வேன் வைத்து அவரது வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டு வருகிறார். மேலும் அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளதாக கூறப்படுகிறது. கணவன் மனைவியிடையே சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இவர் தினமும் பல மாநிலங்களுக்கு சான்றிதழை ஏற்றி சென்று அங்க போய் இறக்கி வைத்துவிட்டு வருவார். மேலும் அவரே தாமாக வாகனத்தை இயக்குவார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் கொல்கத்தா வெஸ்ட் பெங்காலுக்கு செல்வதற்காக இவர் வாகனத்தில் லோடு ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு அந்த கொல்கத்தா சென்ற பிறகு அங்கு அந்த பார்சல் எல்லாம் இறக்கி வைத்த பிறகு அங்குள்ள அந்த ஊர் சேர்ந்த நபர் ஒருவருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அந்த நபர் திடீரென்று இடுப்பில் வைத்திருந்த கத்தி எடுத்து ராகுல் கழுத்தை தரமாரியாக தாக்கியுள்ளார். இது சம்பவ இடத்திலேயே ராகுல் இறந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தற்போது அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பவித்ரா. மேலும் தற்போது ராகுலின் உறவினர்கள் தற்போது கொல்கத்தாவுக்கு சென்றுள்ளதாக இங்குள்ள காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலா.